Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் 1+1=0 அத்தியாயம் 11. விவேக்கை வியப்பாய் பார்த்தான் விஷ்ணு. குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டான், பாஸ், பழைய வண்ணாரப்பட்ட பொன்னம்மா இட்லி கடையில் 4 இட்லியை கெட்டி சட்னியோட சூடாக சாப்பிட்றதுக்கும் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சுடர்கொடியோட கொலைக்கு என்ன சம்பந்தம்? விஷ்ணு கேட்க விவேக் புன்னகை செய்தான். இந்த மோனாலிசா புன்னகைக்கு என்ன அர்த்தம் பாஸ்? அர்த்தம் இருக்கு. நீயும் நானும் இட்லி கடைக்கு போனால் தெரியும். என்ன தெளிவாக குழப்புறீங்க பாஸ். விஷ்ணு, நீ எப்போவாவது அந்த கடைக்கு போயிருக்கியா? அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிட்ற வசதி எனக்கு இல்லை பாஸ். விஷ்ணு கேலியாய் சொல்லி பெருமூச்சொன்றை வெளியேற்றிவிட்டு டாக்ஸிக்கு வெளியே வேடிக்கை பார்த்தான். சென்னை நகரம் சோடியம் வேப்பர் விளக்குகளின் வெளிச்சத்தில் மஞ்சள் பூசி குளித்து கொண்டிருக்க பிளாட்ஃபாரத்தில் சகல விதமான வியாபாரங்களும் இயங்கின. ஒரு டாஸ்மாக் கடையில் ரஜினி படத்தின் முதல் ஷோவுக்கு இணையான கூட்டம் தெரிந்தது. விஷ்ணு விவேக் கூப்பிட்டான். பாஸ், நீ இப்போது உடனடியாக ஒரு வேலை செய்யணும். சொல்லுங்கள் பாஸ். நான் என்ன இப்போ ஒபாமாவோட முக்கியமான பேச்சுவார்த்தையில் இருக்கேன். என்ன சும்மா ரோட்டை வேடிக்கை பார்த்துட்டு வரேன். நான் இப்போ என்ன பண்ணணும்? விவேக் தன் சட்டைப்பாயிலிருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்து கொடுத்தான். விஷ்ணு, இதில் ஒரு நம்பர் எழுதப்பட்டிருக்கு. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி மறுமுனையில் இருக்கிற நம்பர்கிட்ட என்ன பேசணும்? ஒன்றும் பேச வேண்டாம். என்ன பாஸ் சொல்கிறீங்க? நீ மிஸ்ட் கால் கொடுத்தா போதும். விஷ்ணு விவேக்கை ஒரு உஷ்ண பெருமூச்சோடு பார்த்தான். விவேக் அவனை ஒரு புன்னகையில் நினைத்தான். என்ன, என் மேலே ஒரு கோபமா? சேச்சே, உலகமாக சந்தோஷம் பாஸ். என்னோடய ஃபோன்லேருந்து முகம் தெரியாத ஒரு நபரோட செல்ஃபோன் நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுக்கறது சாதாரண வேலையா? என்ன ஒரு மகத்தான பணி. விஷ்ணு சொல்லிக்கொண்டே தன் செல்ஃபோனை எடுத்து அந்த துண்டு பேப்பரில் இருந்த செல்ஃபோன் எண்ணை தொடர்பு கொண்டான். மறுமுனையில் ரிங் போயிற்று. விஷ்ணு செல்ஃபோனை தன் காதோடு ஒட்ட வைத்து கொண்டு காத்திருந்தான். விவேக் அவனுடைய தோளை தட்டினான். உன்னோட ஃபோன் கால் ஆயாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க, கட் பண்ணு. செல்ஃபோனை கோபமாய் அணைத்த விஷ்ணு பவ்யத்தோடு கேட்டான். இனிமேல் என்னோடய வேலையை நான் பார்க்கலாமா பாஸ்? உனக்கு என்னோட வேலை? டாக்ஸி ஜன்னல் வழியாக வீதியை வேடிக்கை பார்க்க வேணாமா? நீங்கள் சொல்கிற அந்த கடைக்கு போய் மகத்தான அந்த டின்னரை ரசித்து சாப்பிட்ற வரைக்கும் வேறு வேலை எனக்கு என்ன இருக்குது பாஸ்? ஒரு 1/2 மணி நேரம் பொறு விஷ்ணு, அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே புரியும். ஆட போங்க பாஸ் என்று சொன்னவன் டிராஃபிக் சிக்னல் அருகே ஒரு காரில் உட்கார்ந்திருந்த ஒரு பெண்ணிடம் மல்லிகை சரத்தை முழம் போட்டு விற்று கொண்டிருந்த அந்த பூக்கார பெண்ணை, அட அசப்பில் பார்த்தா த்ரிஷா மாதிரி இருக்காள என்று ரசனையுடன் பார்க்க ஆரம்பித்தான். சரியாய் 1/2 மணி நேரம் பழைய வண்ணாரப்பேட்டைக்குள் டாக்ஸி நுழைந்தது. குழாயடியில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த 4-5 பெண்கள் சென்னை தமிழை வணக்க பேசி வாழ வைத்துக் கொண்டிருந்தார்கள். டாக்ஸி ஒரு குறுக்கு சந்தை கடந்தபோது மூத்திர நாற்றம் 2 வினாடி மூச்சை நிறுத்தியது. வயதான தெருவிளக்குகள் அழுக்கான வெளிச்சத்தை தெளித்து வைத்திருக்க டாக்ஸியின் வேகத்தை குறைத்தார் டிரைவர். ஒரு ஓரமாய் ஒதுக்கி நிறுத்தினார். கைகாட்டி கொண்டே சொன்னார், அதான் சார் நீங்கள் சொன்ன இட்லி கடை. நான் டாக்ஸி எப்படி ஓரமாக போட்டுக்கிறேன், நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க சார். விவேக் சொன்னான். வர கொஞ்சம் நேரம் ஆகிடும், பரவாயில்லையா? நீங்கள் போய்ட்டு நிதானமாக சாப்பிட்டு வாங்க சார். இந்நேரத்துக்கு போனால் தான் அந்த கடையில் எல்லாமே சூடாக கிடைக்கும். பரோட்டாவுக்கு கோழி ஈரல் குழம்பு சூப்பராக இருக்கும், அதை மிஸ் பண்ணாடாதீங்க சார். இன்னும் 1 ஹவரில் எல்லாமே காலி ஆகிடும். விஷ்ணு டிரைவரின் தோள் மீது கை வைத்தான். என்ன ராமஜெயம், பொன்னம்மா இட்லி கடைக்கு நீங்கள் தான் அம்பாசிடர் போல் இருக்கு. அம்பாசிடரா? அப்படின்னா கல்யாணம் சொல்கிறீங்க பிரபு மாதிரி. விஷ்ணு டிரைவரிடம் பேசிக்கொண்டு இருக்கும்போதே டாக்ஸி நின்று இறங்கி நடக்க ஆரம்பித்தான். பாஸ், விஷ்ணு சீக்கிரம் வா. விஷ்ணு ஓட்டவும் நடையுமாக போய் விவேக்கோடு இணைந்து கொண்டான். சற்று தூரத்தில் ஒரு ஓட்டு வீடு இட்லி கடையாய் மாறி டியூப்லைட் வெளிச்சத்தில் ஒரு சிறிய கும்பலோடு தெரிந்தது. இப்போ சொல்லுங்கள் பாஸ், நாம் எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? 4 இட்லியும் விவேக் சொல்ல விஷ்ணு கையமர்த்தினான். இந்த அலிபாபா 40 திருடர்களும் கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் பாஸ். கேட்டு 2 காதும் அவுட் ஆஃப் ஆர்டரு. விஷ்ணு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய செல்ஃபோன் ரிங்டோனை வெளியிட்டது. விஷ்ணு செல்ஃபோனை வெளியே எடுத்து டிஸ்பிளேயில் உடர்ந்த எண்ணெய் ஆட்காட்டி விரலால் தேய்த்து விட்டு காதுக்கு கொடுப்பதற்கு முன்பாக ரிங்டோன் வாயை சாத்தி கொண்டது. ஹலோ ஹலோ என்று 2 தடவை குரல் கொடுத்தவன் விவேக்கை பார்த்தான். யாருன்னு தெரியல பாஸ். அது ஒரு மிஸ்ட் கால். நீ டாக்ஸியில் வரும்போது நான் கொடுத்த ஒரு நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுத்தியே? ஆமாம். அந்த நபர் உனக்கு பதில் கொடுத்துருக்காரு. மரியாதைக்கு மரியாதை. பாஸ்,
இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா? உலகத்திலே மிஸ்கால் மூலமாக தெளிவாக பேசிக்கிட்டது நானும் அந்த நபருமாக தான் இருக்கணும். ஒரு பெருமூச்சோட சொல்லி முடித்த விஷ்ணு அப்போதுதான் கவனித்தான், விவேக் நிதானமாக இந்த கடையை தாண்டி நடந்து கொண்டிருந்தான். பாஸ், பொன்னம்மா 5 ஸ்டார் ஹோட்டலில் இந்த பக்கம் இருக்கு. அது எனக்கு தெரியாதாண்ணே. அப்படின்னா நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பாஸ்? மினி பேரடைஸ். புரியல பாஸ், அது எங்கே இருக்கு? இந்த பக்கமாவா சொன்ன விவேக் இட்லி கடையை ஒட்டியிருந்த ஒரு சந்துக்குள் நுழைந்து குறுக்கிட்ட சின்ன சின்ன சாக்கடைகளை தாண்டி கொண்டே நடந்தான். சாக்கடை 8 திசைகளிலும் மூர்க்கமாய் நாறியது. விஷ்ணு தன்னுடைய கர்ச்சிஃபை எடுத்து மூக்கை பொத்தி கொண்டே கேட்டான், பாஸ், உங்களுக்கு மூக்குங்கிறது ஒரு உறுப்பு இருக்கா இல்லையா? சாக்கடை 360 டிகிரி கோணத்தில் இப்படி நாறுது. ஏதோ பூ மார்க்கெட்டுக்குள்ளே பொக்கே வாங்க போகிற மாதிரி நடக்கிறீங்க. பேசாம விஷ்ணு, கடமையை செய்யும்போது இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ கடமையை செய்கிறது நீங்கள் மட்டும்தான் பாஸ். மினி பேரடைஸ்னால் குட்டி சொர்க்கம்னு அர்த்தம். அந்த குட்டி சொர்க்கத்துக்கு போகிற வழி இப்படி இருந்தால் அந்த குட்டி சொர்க்கம் எப்படி இருக்குன்னு தெரியல. விஷ்ணு புலம்பிக் கொண்டிருந்த வினாடி ஒரு சாக்கடையை தாண்டிய விவேக் சட்டென்று நின்றான். 5 வினாடிகள் அப்படியே நின்றான். திரும்பி பார்க்காமல் கூப்பிட்டான், விஷ்ணு. என்ன பாஸ்? பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுறாங்களான்னு நினைக்கிறேன். நீ அப்படியே கீழே உட்காந்து ஷூலேஸ் கட்டுற மாதிரி நிதானமாக திரும்பிப்பார். தொடரும். வரவிருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் 1+1=0 அத்தியாயம் 12. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நீ அப்படியே கீழே உட்காந்து ஷூலேஸ் கட்டுற மாதிரி நிதானமாக தலையை திருப்பிப்பார் என்று விவேக் சொன்னதும் விஷ்ணு தேங்க்ஸ் பாஸ் என்றான். இப்போ எதுக்கு இந்த நன்றி அறிவிப்பு? இந்த வேலையாவது எனக்கு கொடுத்தீங்களே பாஸ். சொல்கிறத செய் விஷ்ணு. இந்த கேஸில் போக போக உனக்கு நிறைய வேலை இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. உங்கள் உறுதிமொழியை நம்புகிறேன் பாஸ் சொன்ன விஷ்ணு குனிந்து உட்கார்ந்த நிலையில் நன்றாக கட்டியிருந்த ஷூலைஸை அவிழ்த்து மறுபடியும் அதை கட்டிக்கொண்டே நிதானமாய் கழுத்தை திருப்பி பார்த்தான். பாஸ் என்று மெல்ல கூப்பிட்டான். சொல்லு. யாரோ ஒருத்தன் நின்றுட்டு உச்சா போயிட்டுருக்கான். அவன் நிஜமாகவே உச்சா போயிட்டுருக்கானா இல்லை நம்ம அப்சர்வ் பண்ணுறானா? நான் வேணும்னா பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரட்டுமா பாஸ்? ஒரு நிமிஷம் உன்னிப்பாக கவனி, உண்மை தெரிஞ்சிடும். எப்படி பாஸ்? ஒரு நிமிஷத்துக்கு மேலே யாரும் உச்சா போயிட்டுருக்க முடியாது. அப்படியா பாஸ்? ஆச்சரியப்படுறது நேரம் இல்லை, அவனை கவனி. விஷ்ணு மறுபடியும் மெல்ல திரும்பி பார்த்தான். பாஸ், லைவ் டெலிகாஸ்ட்டை கண்டினியூ பண்ணட்டுமா? பண்ணு. அவன் உச்சா பாட்டி தான் ஜிப்பை மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டான். நாம் இருக்கிற பக்கம் திரும்பி பார்க்குறானா? இல்லை பாஸ், அவனோட கண் பார்வை கூட நம்ம பக்கம் திரும்பல. எதுக்கு இன்னொரு நிமிஷம் அதே போஸ்டில் உட்காந்து அப்சர்வ் பண்ண. விஷ்ணு 2 நிமிஷம் நேரம் பொறுமையாக உட்கார்ந்து காக்கா பார்வை பார்த்து விட்டு எழுந்தான். அவன் மறுபடியும் எட்டி கூட பார்க்கல பாஸ். வந்த வழியை பார்த்துக்கிட்டே போயிட்டான். சரிவா, நாம் மினி பேரடைஸ்க்கு போகலாம். இருவரும் மறுபடியும் சின்ன சின்ன சாக்கடைகளை தாண்டி கொண்டு நடந்தார்கள். விஷ்ணு பொறுமை இழந்தவனை கேட்டான், இப்போ நம்ம யாரை போய் பார்த்துட்ருக்கோம் பாஸ்? மணிமொழியன். யார் அவரே? மினி பேரடைஸ் ஹோட்டலின் மேனேஜர். அவர் எதுக்காக பார்க்க போகிறோம்? அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன். அந்த வேலையை அவர் ஒழுங்காக பண்ணியிருக்காரா இல்லையான்னு பார்க்கணும். விவேக் சொல்லிக்கொண்டே அந்த சந்திலிருந்து வெளிப்பட்டான். எதிரே தெரிந்த ஒரு பழைய கட்டடத்தை காட்டினான். ஹோட்டலுக்கு வந்துட்டோம். விஷ்ணு வேறிட்டு பார்த்தான். எப்போதோ அடித்த டிஸ்டம்பர், இன்ன நிறம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு சாயம் போயிருக்க வெகு புராதனமாய் தெரிந்தது அந்த 2 மாடி கட்டடம். ஹோட்டல் மினி பேரடைஸ் என்ற போர்டு படிக்க முடியாத அளவுக்கு சிதைந்து போயிருந்தது. ஒரு மஞ்சள் நிற குண்டு பல்பு தன்னால் முடிந்த அளவுக்கு வெளிச்சத்தை தெளித்து ஹோட்டல் ஒன்று இருப்பதை அடையாளம் காட்டியது. விவேக் ஹோட்டலின் வாசற்படிகளில் ஏறி உள்ளே போக நெற்றியில் விபூதி கீற்றோடு அந்த நடுத்தர வயது நபர் கும்பிட்டபடி எதிர்பட்டான். வாங்க சார். என்ன மணிமொழியன், நான் சொன்னபடி எல்லாமே செஞ்சிட்டீங்க போல இருக்கு. ஆமாம் சார். ரூம் நம்பர் 23 சார், 2வது மாடி. சரி, நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறோம். விவேக் தனக்கு இடதுபுறமாய் தெரிந்த மாடிப்படிகளை நோக்கி போக விஷ்ணு குழப்பத்தோடு தொடர்ந்தான். 2வது மாடியின் கோடியில் இருந்த அந்த 23 எண் அறை. இருவரும் அறைக்கு முன்பாய் போய் நின்றார்கள். அறை கதவு சாத்தி இருக்க விவேக் விஷ்ணுவை பார்த்தான். விஷ்ணு, காலிங் பட்டன் ப்ரெஸ் பண்ணு. ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் எனக்கு கொடுத்துட்றீங்க பாஸ் சொல்லிக்கொண்டே பட்டனை அழுத்தினான் விஷ்ணு. 10 வினாடிகளுக்கு பிறகு கதவு மேலே திறக்க அந்த இளம் பெண் சுமாரான அழகோடு பார்வைக்கு கிடைத்தாள். கண்களில் பயம் தெரிந்தாலும் கட்டாயமாக புன்னகை செய்தால். சன்னமான குரலில் பேசினான். சார், நீங்கள் வர்ற வரைக்கும் என்னோட உயிர் என்கிட்ட இல்லை. இனிமேல் நீ எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. வா, உள்ளே போய் பேசுவோம். விவேக் சொல்லியபடி அறைக்குள் நுழைய விஷ்ணு கேட்டான். பாஸ், இந்த பொண்ணு? ஜபமாலை என்றான் விவேக். ஜபமாலை கண்கள் நிறைய நீரோடு தலை குனிந்து உட்கார்ந்திருக்க விவேக் அவளுக்கு எதிரே உட்கார்ந்தபடி பேசிக்கொண்டிருந்தான். பாரு ஜபமாலை, இப்போ நாம் 3 பேரும் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கோம்.
நானும் விஷ்ணு என் வீட்டு பின்பக்கமாக வெளியே வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய நபரின் டாக்ஸியில் பயணம் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஹோட்டல் மேனேஜர் மணிமொழியன் எனக்கு தெரிஞ்சவர். இவர் ஒரு நம்பிக்கையான மனிதன். எந்த ஒரு விஷயமும் வெளியே போக வாய்ப்பில்லை. அதனால தான் உன்னை இந்த ஹோட்டலுக்கு வர சொல்லி மணிமொழியனுக்கு தகவல் கொடுத்தேன். நான் உன்னை சந்திக்க போகிற விஷயம் என் கூடவே இருக்கிற விஷ்ணுவுக்கு கூட தெரியாது. ஆமாம் சிஸ்டர் என்றான் விஷ்ணு. விவேக் தன்னுடைய நாற்காலியை இழுத்து ஜெபமாலைக்கு முன்னால் நெருக்கமாய் போட்டுக்கொண்டான். சொல்லு ஜெபமாலை, உன்னோட ஃப்ரெண்டு சுடர்குடி வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கும் அவளுடைய அண்ணன் திலீபன் தூக்கில் தொங்கிலிடப்பட்ட சம்பவத்துக்கும் யார் காரணம்? விவேக் இந்த கேள்வியை கேட்டதும் சில வினாடிகள் பேசாமல் இருந்த ஜெபமாலை தான் கையோடு கொண்டு போயிருந்த கைப்பையை திறந்து ஒரு செல்ஃபோனை எடுத்து உயிர்ப்பித்தாள். வாட்ஸ்அப் ஆப்ஷனுக்கு போய் வீடியோ காட்சி ஒன்றை தேர்ந்தெடுத்து விவேக்கிடம் நீட்டினாள். முதல்ல 90 வினாடிகள் ஓடக்கூடிய இந்த வீடியோ பாருங்கள் சார். இதை நீங்கள் பார்த்த பிறகு நான் எல்லா விவரங்களையும் சொல்கிறேன். விவேக் ஜெபமாலை கொடுத்த செல்ஃபோனை வாங்கி அந்த வீடியோ காட்சியை ப்ளே செய்தான். விஷ்ணுவும் அதில் பார்வையை போட்டான். செல்ஃபோன் திரை ஒரு கோயிலை காட்டியது. அது ஒரு வடநாட்டு கோயில் என்பதற்கு அடையாளமாக ஹிந்தி வாசகங்களோடு கூடிய விளம்பர போர்டுகள் தெரிந்தன. கோயிலின் வாசலில் பிச்சைக்காரர்கள் வரிசையாக உட்கார்ந்து தட்டுகளை ஏந்தி கொண்டிருக்க கார்கள் வாசலில் வந்து நிற்பதும் காரில் இருந்தவர்கள் இறங்கி கோயிலுக்குள் போவதுமாக இருந்தனர். 30 வினாடிகளுக்கு பிறகு ஒரு ஆடி கார் அட்லாண்டிக் ப்ளூ நிறத்தில் தேர் மாதிரி அசைந்து வந்து கோயிலின் முன் நின்றது. அதிலிருந்து இறங்கிய உயரமான இளைஞன் ஒருவன் தன் கோட் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து 100 ரூபாய் நோட்டுக்கட்டை ஒன்றை எடுத்தான். நோட்டுக்கட்டில் இருந்த ரப்பர் பேண்டை கழற்றி வீசி விட்டு ஒவ்வொரு 100 ரூபாய் தாளாய் உருவி வரிசையாக உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரர்களின் தட்டுகளை போட்டுக்கொண்டே போனான். விவேக் செல்ஃபோனில் இருந்து பார்வை எடுக்காமல் ஜெபமாலையிடம் கேட்டான். யார் இந்த இளைஞன்? சொல்கிறேன் சார், முதல்ல வீடியோ காட்சி முழுவதையும் பார்த்து முடியுங்க. விவேக் செல்ஃபோன் திரையை உன்னிப்பாய் பார்க்க அந்த இளைஞன் இன்னமும் பிச்சைக்காரர்களின் தட்டுகளில் 100 ரூபாய் தாள்களை போட்டுக்கொண்டிருந்தான். தொடரும்.